அவனை பார்த்து பயப்படுற? பயமா எனக்கா? நான் எதுக்கு அவனை பார்த்து பயப்படணும்? என்ன பேச வேண்டியதானே? தைரியமான ஆளாந்தா அவங்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பயந்து ஓடிட்டு இருக்க? எத்தனை நாள் நீ இப்படி பயந்து ஓடுவ? சும்மா இருடி. அவனை பார்த்தாலே இப்பதான் யார சொன்னாங்க அவனுக்கு யார் பயப்படுவான்னு? இப்ப என்னமா சொல்ற? சும்மா இருடி. நானே தப்பிச்சமா பழசமான்னு ஓடி வந்துட்டு இருக்கேன். அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குடி. ஒரு மாதிரினா ஒரு மாதிரி. அது எப்படி லவ்வா? சிச்சி, அந்த கர்மம்லாம் நமக்கு வராது. நடிக்காதடி, நடிக்காத. உன்கிட்ட நான் எதுக்கு நடிக்க போறேன்? நீ வேணா பாரு, நான் சொன்ன மாதிரிதான் நடக்க போறேன். ஆஹா, உன் வயசோட நான் பார்க்கத்தானடி போறேன். உன் வாயில வெத்து வெட்டுதான். ஏ போடி. எவண்டியாவே இந்நேரத்துல உரிமிட்டு இருக்கேன். ஐயோ, இவனா? இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இவன் வேறையா? என்ன பிரியா, இந்த பக்கம் மாமனை பக்கவா? இல்ல, நோமனை பக்கம். இவன் வேற. வாடி போலாம். எதுக்கு இப்ப கிட்ட வர? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். என்ன பிரியா, நான் கேட்டதுக்கு நீ ஒண்ணுமே சொல்லல. எனக்கு என்ன சொல்லணும்? உன் முடிவு என்னன்னு சொல்லு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, எனக்கு இதுல சம்மதம் இல்ல. அன்னைக்கு யோசிக்காம சொன்னேன், இதுக்கப்புறம் நல்லா யோசிச்சிருப்பேல. சொல்லு என்னன்னு. இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் இஷ்டமே கிடையாது. காதலிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காதா? அது எப்படி பிடிக்காம இருக்கும்? பாருங்க, வாடி போடின்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. நான் கட்டிக்க போறவே நான் பேசாம வேற யார் பேசுவா? இங்க பாருங்க, அவதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போறவங்கள வழி மறிச்சு நின்னுட்டு இருக்கீங்க? தள்ளுங்க. இங்க பாரு முருங்கக்கா, இது எங்களுக்குள்ள இருக்க டீலிங். இதுல நீ தேவையில்லாம தலையிடாத, சரியா? அப்படி ஏதாவது தலையிட்ட முருங்கக்கா ரெண்டா உடஞ்சிரும். அங்க நின்று அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? பேசாத பார்த்தா கோமா பேசுற மாதிரி தெரியுது. ஒருவேளை ரெண்டு பேர்கிட்டையும் வம்பளத்துட்டு இருக்கானோ? அப்படித்தான் நினைக்கிறேன். இவன் அப்பேற்பட்ட ஆளுதான். போய் என்னன்னு பாப்போம். எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துரு. நீ யார்கிட்ட வேணா சொல்லி கொடுறீ, யாருக்கும் எனக்கு பயம் இல்லை. எனக்கு நீ வேணும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எனக்கு திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உனக்கு என்ன அழகு ரதின்னு நினைப்போ? உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காது. நான் தான் அழகு ரதி கிடையாது. அப்புறம் எனக்கு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி வந்து வம்பளத்திட்டு இருக்கீங்க? பாருடி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏ பிரியா, சும்மா இருடி. நானும் வயசுக்கு மூத்தவரன்னு பொறுமையா போய்கிட்டு இருந்தா ரொம்ப தான் பேசிட்டு இருக்காரு. என்ன உங்க மிரட்டல் உருட்டலுக்குலாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. ஓஹோ, இங்க பாரு, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கறலன்னு வச்சுக்க, உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன். எவனும் வந்து எதுவும் கேட்க முடியாது. என்ன பிரதர், எதுக்கு இதெல்லாம்? ஏன் இப்படி வம்பளத்திட்டு இருக்கீங்க போற வர பிள்ளைங்க கிட்டலாம்? டேய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம விஷயத்துல நீ தலையிடாது. ஓஹோ, அப்படியா? இப்படி போற வர பிள்ளைங்க கிட்ட எல்லாம் வம்பளத்திட்டு இருந்தா எல்லாரும் கேட்கத்தானே செய்வாங்க. அதைத்தான் நான் பண்றேன். வேலை சொல்லி என்னவோ அதை மட்டும் நீ பாரு. தேவையில்லாம இதுல எல்லாம் தலையிடாத. அவங்க கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி பொம்பளை பிள்ளைங்கிட்ட எல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்கியே, வயசான காலத்துல உனக்கு அசிங்கமா தெரியல? என்னடா திமுறா? திமுரு எனக்கு இல்லனே, உனக்குதான் இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணி. அத நான் சொல்லணும். நீ தான் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியல? எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அவ யாருன்னு தெரியல? என்னடி இது கொடுமையா இருக்கு? ஒன்னு யாருன்னு ரெண்டு பேத்துக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க? ரெண்டுமே லூசுங்கடி. அதான் நான் யாருன்னு மாத்தி மாத்தி அதுங்களே கேட்டுக்கிறது. பாத்தியா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சக்தி எப்படி சண்டைக்கு வராருன்னு பாத்தியா? என்ன கேப்ல கெடா வெட்ட பாக்குறியா? பேசாம இரு. அவங்க அடிச்சு மல்லு கட்டினாலும் சரி, இதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. என்னடி பேசிட்டு இருக்க? ஆமா பின்ன, போற வர பொம்பளை பிள்ளைங்கள வம்பளத்திட்டு இருந்தா இதுதான் நிலைமை. அண்ணனும் தம்பி எப்படி அடிச்சுக்கிட்டு உருண்டாலும் நம்ம என்னன்னு கேட்க கூடாது. அடி பாவி, அவங்க சண்டை போடுறதே உனக்காக தாண்டி. உன்னை காப்பாத்தானே சக்தி வந்தான். ஆனா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் வரச்சனானா? நான் அவனா வரச்சனானா? தேவையில்லாம எதுக்கு இன்வால்வ் ஆகுறான்? அடி பாவி, பேசாம இரு. நான் சண்டையை பார்க்கணும். அடி பாவி, ரெண்டு மாமாவும் சண்டை போட்டு உருள்றதுல உனக்கு எவ்வளவு சந்தோஷம். சும்மா இருடி, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். இங்க பாருடா, அவ எனக்கு முறை பொண்ணு. அவகிட்ட நான் என்ன வேணா பேசுவேன், எப்படி வேணா வம்புழுப்பேன். இங்க பாருனே, உனக்கு எப்படி அவ முறை பண்ணும் அதே மாதிரிதான் எனக்கும் முறை பொண்ணு. நீ அவகிட்ட வம்புழுத்தா நான் என்ன எதுன்னு கேட்கத்தான் செய்வேன். என்னடா திமுற எடுத்து ஆடுறியா? யார் ஆடுறது?
இப்ப கூட பாரு நீ தான் கோவமா பேசிட்டு இருக்க. நான் கோவமா பேசுறேன்னா என்ன, நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். வேணாம் சக்தி, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. அந்த பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த பிள்ளைய கட்டிக்கிறியா இல்லைன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருனே, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு உன்ன பிடிச்சிருக்கா? அட்ரா அட்ரா டயலாக் எப்படி அழிஞ்சு விடுறான் பாரு. அது என்னோட பிரச்சனை, அத நான் பாத்துக்க. அது எதுக்கு நீ பாக்குற? இப்பயே கேட்டுட்டா போச்சு. ஏ பிரியா. ஐயோ என்னடி ஏன் பக்கம் திரும்புறாங்க? ஏ பிரியா, ஒன்னாதான். பிரியா உன்னை கூப்பிடுறாரு. ஐயோ இருக்க பிரச்சனை பத்தாது நீவே வேற. இப்ப நான் அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்டா என்னடி சொல்றது? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஏ பைத்தியம், ஒன்னதான். பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். டேய், என்ன என்ன பிடிச்சிருக்கான்னு அவகிட்ட நான் கேட்டுக்கிறேன். நீ போய் உன் சோழிய பாரு. என்னன்னு பிடிச்சிருக்கான்னு நீ கேட்டா என்ன, நான் கேட்டா என்ன? நீ கேக்குறத பார்த்தா என்ன கேக்குற மாதிரி தெரியலடா, என்ன யார கேக்குற மாதிரி இருக்கு. இங்க பாரு சக்தி, இத நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலைய பாரு. என் வேலையே இதுதானே. இப்ப நீ தள்ள போறியா இல்லையா? முடியாது, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஐயோ என்னடி இது? ஐயோ நான் பேச்சுக்கு தாண்டி சொன்ன சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு இவங்க என்னடி அடிச்சுக்கிறாங்க? போச்சு போச்சு பிரியா, உன்னத்தை எல்லாம் சொல்ல போறாங்க, போய் தடு. ஐயோ இவங்களை போய் எப்படி நான் தடுக்க போறேன்? என்னையே அடிச்சிட்டியா? என்ன அடிக்க உனக்கு இவ்வளவு தைரியம்? உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா உன்னை விட மூச்ச வேணா என்ன அடிப்பேன். அப்படித்தான் அடிப்பேன், அப்படித்தான் அடிப்பேன். என் மேல நீ கை வைக்கலாம், உன் மேல நான் கை வைக்க கூடாதா? அவனை நீ செத்தடா. ஐயோ பிரியா என்னடி இதெல்லாம்? போச்சு, இவங்களை எப்படி தடுக்க போறேன்டி? ஐயோ படுத்து உருள்றாங்கடி. இவ்வளவு தைரியம் தான் என்னையே அடிப்பேன். அவகிட்ட பேசினா உனக்கு எங்கடா வலிக்கு? சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும், விடுங்க. இதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசினா அவ்வளவு அப்படித்தாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? ஐயோ பிரியா என்னடி இதெல்லாம்? அது எனக்கு என்ன பண்ணனு தெரியல. ஆளை கூப்பிடுமா? யாருடா அவ? என்னோட முறை பண்ணு, நான் அவட்ட பேசதாண்டா செய்வேன். அவ எனக்கும் தான் முறை பண்ணு. அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்கிறாரு. அப்படித்தாண்டா பேசுவேன். என்னடா செய்வேன்? ஓஹோ பேசிருவியா நீ? என்ன தாண்டி நீ எப்படி பேசுறான்னு நானும் பாக்கிறேன். அதை மீறி நீ அவகிட்ட பேசினா மூஞ்சி முகரெல்லாம் பேஞ்ச பேப்படா பேப்ப. அது வரைக்கும் நான் என்ன சும்மா படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? என்ன சொங்கி பையன் நினைச்சியா? ஐயோ முறை பொண்ணு நொற பொண்ணு என்ன வச்சு விளையாடிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன பண்றது? அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எனக்கு விளக்கம் மாதிரி பிஞ்சு வேற. அண்ணே அண்ணே இங்க வாங்க, யாராவது வாங்க. அண்ணே இங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க, யாராவது வாங்க. ஐயோ போச்சு சித்தப்பா. என்னடி இவங்க சண்டையை வளர்க்குவாங்கன்னு பார்த்தா வந்த உடனே வாய பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா அது? எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. அண்ணனும் தம்பியுமா இருந்துகிட்டு இப்படி சண்டை போட்டு உருளலாம். எந்திரிங்கப்பா. ஏ சக்தி என்ன இதெல்லாம்? எந்திரிங்கப்பா. ரெண்டு பேரும் இப்படி பங்காளியில இருந்துகிட்டு சண்டை போட்டு எதுக்காக உருண்டுட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. நீங்க சும்மா இருங்கண்ணே, இன்னைக்கு உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். சக்தி என்னப்பா அதெல்லாம்? அண்ணனை போய் இப்படி அடிக்கலாமா? யாருக்கு? யார் அண்ணன்? அதானே இவனெல்லாம் எனக்கு தம்பியாக்கும். ஏப்பா எந்திரிங்கப்பா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம்? இப்பயே ஒரு முடிவு பார்க்கணும். ஐயோ இது என்னங்கடா இதெல்லாம்? ஐயோ இந்த கிழவியா, இந்த கிழவி ஏதாவது பிரச்சனைனா பஞ்சாயத்து நாகரி கூட்டும் போது. போச்சு போச்சு, நமக்குள்ள இருந்த விஷயம் இப்ப பாரு ஊரு புறம் தெரிய போகுது. ஐயப்பா சக்தி எந்திரிப்பா. எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்காது? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்பா. எந்திரிங்கப்பா. இதுங்கண்ணே இன்னைக்கு இவனை அடிச்சு மண்டையை உடைக்கல. ஐயோ சிவகாமி மானா அபிராமி மானா அடிச்சுக்கிட்டு உருள்றாங்கடியா. பஞ்சாயத்தை கூட்டுங்கடா. ஐயோ போச்சு, கிளவி சங்கூதிட்டா. எனக்கு ஆப் வைக்க போறா, எங்க ஆத்தாட்ட அடி வாங்கி கொடுக்க போறா. இதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? என்னடி சொன்ன? நீ என்ன சொன்ன? அப்பவே சொன்னேன் என்ன சொன்ன நீ? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருள்றதுக்கு இன்னைக்கு நான் விளையாடி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். ஒன்ன கூப்பிட்டு எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், பாத்தியா? என் பத்தி சிறப்பாக அடிக்கணும்டி. டி பாவி, பிரச்சனைக்கு காரணமே நீதான். என்னது நான் காரணமா? என்னடி நீயே நான் காரணம் நினைக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு செவனன் தான் வெயிட் இருந்தான், அவன் தான் வந்து பேசினான், சண்டை போட்டான். திரும்ப இன்னொருத்த வந்து பேசினான், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உண்டா. அதுக்கு நான் காரணமா? இது நல்லா இருக்குடி. மொத்தம் பிரச்சனை யாரால வந்துச்சு? ஒன்னால தானே. டி பாவி, எனக்கு வெறி இருந்தா வில்லங்க வர தேவையில்ல. நீயே போதுண்டி, பஞ்சாயத்துல போய் நீயே சொல்லிரு பிரச்சனைக்கு காரணம் பிரியாதானே. சொன்னாலும் சொல்ல வேணாலும் அதுதானே உண்மை. அடி பாவி, உன்னை போய் கூப்பிட்டு வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும்டி, நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ எனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணி பேசணும். இப்ப அடிச்சு விடுறதுக்கு காரணம் யாரு? அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. இவங்க வேணா நானும் அடிச்சு உருள சொன்னேன். நீ வேணா பாரு, பஞ்சாயத்துல உன் தலைதான் உருள போகுது. ஏற்கனவே என் தலையை உருண்டி விட்ட
மணிதான் இருக்கு. இது வேறையாடி. ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. ஏன் லட்சுமி அக்கா, உங்க அண்ணன் வந்து பேசவும் எப்படி சமாதானம் ஆன? எங்க முன்னாடியெல்லாம் அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருந்த. என்ன தடி பண்ண சொல்ற? வேற என்ன பண்றது? கூட பிறந்த பரப்பாச்சே இன்னொரு தடவை என் கூட வந்து பறக்கவாடி போறான். என் பொண்ணை கட்டிக்கலான்றதுக்காக என் அண்ணன் தம்பி உறவை நின்னால முடிச்சுக்கிற முடியாதுல. இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் தம்பி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். அதுவும் சரிதான். ஆனா நீ நேற்று ஒப்பாரி வச்ச பத்தியா, நான் கூட நீ எங்க கோவப்படுவியோ நம்ம நினைச்சேன். கோவப்பட்டு என்ன ஆக போகுது? மதினி 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 இவன் என்னத்துக்கடி பதினி விக்கிற மாதிரி என்ன வித்துட்டு வரா? மதினி மதினிண்டு மதினி 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 மதினி. ஐயோ என்னக்கா மதினி வித்துட்டு வராவ? யாரும் கேட்டா எனக்கு 2 கிளாஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க போலயே. அடி அடியே பொறுமையா அடி பொறுமையா மதினி மதினி ஏன் என்னத்துக்கடி இப்படி ஓடிட்டே இருக்க? நில்லடி நில்லு மதினி மதினி மதினி. ஐயோ இவ ஒருத்தி பேசாமடி. எவனாவது பதினி விக்கிறான்னு கேட்ட போறான். என்ன விஷயம் சொல்லு. உமா முதல்ல நில்லு. ஐயோ மதினி உங்ககிட்ட நான் என்னத்த சொல்லுவேன் ஏதோ சொல்லுவேன். என்னத்தடி சொல்ல போற? எதையாச்சும் சொல்லி தோல. என்னத்துக்கு இப்படி மதினி மதினி நீ என்ன வித்துட்டு வர்ற? நீ மதினி எல்லாம் போச்சு மதினி. என்னடி போச்சு மதினி? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதான் கேட்கிறேன் சொல்லி தொலைய. மதினி தொண்டந்தப்புக்குள்ள அபிராமி மகனும் சிவகாமி மகனும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டாங்களா? என்னடி சொல்ற? இடத்துக்கு அதை கேட்டா உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துரும் மதினி. என்னடி இவ பேசாத கேட்டா எனக்கு இப்பயே நெஞ்சு வலி வந்துரும் போலயே. அப்படி என்னதாண்டி ஆச்சு? எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியுமா? அதை தாண்டி சொல்லி தொலைன்னு சொல்றேன்ல. ஊருக்குள்ள அரசல புரசலா அவங்க அடிச்சுக்கிட்டதுக்கு காரணம் நம்ம மதம்னு சொல்லிட்டு இருக்காங்க மதினி. என்னது மதுவா? ஆமா மதினி மதம் தான் சொல்றாங்க. அடியே அவ இடத்துக்கு எங்க போனா? அது மட்டும் இல்லாம அவ தங்கச்சி மாதிரி ஆகுது. அப்புறம் எப்படி அவளுக்காக சண்டை வரும்? அதுதான் மதினி எனக்கும் தெரியல. வாங்க மதினி ஓடுவோம் சீக்கிரம். ஏண்டி நீ ஓடி வந்தது பத்தாதுன்னு அந்த அக்கா வேற ஓடி போக கூப்பிடுறியா? நீ சும்மா இரு. அம்மா வெங்க அம்மாவை கூப்பிடுங்க. ஐயோ வாயமுடு. அந்த கிழவிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் என்னைய 2ஆ பழந்துரும். வா நம்ம போவோம். மதினி எதுவும் இருந்தாலும் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் மதினி. எங்க அம்மா கிட்ட எதையும் மறைச்சு எனக்கு பழக்கமே கிடையாது. பழக்கத்துல தீய வைக்க வந்து தோழ. மதினி அங்க போய் என்ன பண்றது? பஞ்சாயத்தை கூட்டிட்டா. அட பாவிகளா, அதுக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. ஆமா வாங்க பஞ்சாயத்தை பார்க்க போவோம். பாதகத்தி மேல என் பிள்ளை பஞ்சாயத்துல நிக்குது. வாங்க போவோம். நான் கூப்பிடுறேன். அதுக்குதான் அம்மாவையும் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க சத்தம் போட்டுவாங்க. ஆமா ஆமா நான் சத்தம் போட்டேன்னு வச்சுக்க என்ன சத்தமே இல்லாம ஆக்கிவிடும். ஐயோ என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் தொலைஞ்சி. அதுக்கு தான் இவ்வளவு போகாதான்னு சொன்னேன். கேட்டாளா பாதகத்தி சிரிக்கி. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தேன். அதை பெத்தாலும் பெத்தேன். என் வாழ்க்கை சீரழிஞ்சு நாசமா போகுது. மதினி இப்ப புலம்புறதுக்குலாம் நேரம் இல்ல. சீக்கிரமா வாங்க நம்ம போகல. பஞ்சாயத்து முடிஞ்சு போயிரும் போல. இவ ஒருத்தி என் பிள்ளை அங்க பஞ்சாயத்துல நின்று நாசமா போகுது. இவளுக்கு பஞ்சாயத்து முடியறதுதான் பிரச்சனையா இருக்கு. அக்கா வாக்கா அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமணி ஆமா என் வீட்டு விஷயத்த படம் போட்டு காட்டுங்க. இங்க வாங்க மதினி சீக்கிரமா வாங்க. அங்க உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஓடி போ பின்னாடியே வரேன் போ. இவ்வளவு மத வழக்கம் மத்த கொண்டே சாத்தணும். ஏக்கா புலம்பாம சீக்கிரமா போக்கா. இப்ப பாரு என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானு. சக்தி உனக்கு என்னடா ஆச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு. எதுக்குடா அவன் கூட சண்டைக்கு போன? கிறுக்கடா பிடிச்சிருக்கு உனக்கு. அவங்க கூட எனக்கு தேவையில்லாம நீ சண்டைக்கு போன. 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பிடா. தம்பியா தம்பி? இப்ப சொல்றேன், அவ எனக்கு தம்பியும் இல்ல, நான் அவனுக்கு அண்ணனும் இல்ல. கேட்டீங்களா? இப்படி பேசும்போது எப்படி சண்டைக்கு போகாம இருக்க முடியும்? இப்ப வேற கட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் தம்பியோ இப்படி சண்டை விட்டுட்டு கிடந்தா ஊருக்குள்ள நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. நினைச்சிட்டு பாருங்க. அதுக்கு நான் காரணம் கிடையாது. அவன் தான். நானாடா சக்தி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு இப்படி குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. யார் அசிங்கப்படுத்துறது? நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். யாரா பின்ன யாரு? இப்ப பாரு எப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானே. உங்களை யாரு இங்க வர சொல்லுது? வீட்டுக்கு போங்க. இங்கறா அரஞ்சு பல்லெல்லாம் காட்டி போடுவேன் பாத்துக்க. அதுக்கு என்கிட்ட வந்து இப்ப கத்திட்டு இருக்கீங்க. அங்க ஒரு தடிமட நிக்கிறானே, அவன்கிட்ட போய் கேளுங்க என்ன பதில் சொல்லுடா. நாட்டாம வராரு. என்னடி இது? நாட்டாம குதிரை வண்டியில வராம பைக்ல வராரு. அவரையாச்சும் வராரு பேசாம. என்னடி இது? வாடகைக்கு குதிரை வண்டி கிடைச்சிருக்காது, அதனாலதான் பைக்ல வருவார். என்னடி சொல்ற? ஆமாடி வாடகைக்கு குதிரை வண்டி எதுவும் கிடைச்சிருக்காது, அதனால பைக் எடுத்துட்டு வந்தாலும் வருவாரு. குதிரை வண்டியில வராம பைக்ல வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக். ஆமா ஆமா இந்த ஆளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒண்ணுதான் குறைச்ச. நாட்டாமைய பத்தி அப்பெல்லாம் பேசாதடி. ஆமா இதுவே ஒரு காட்டாம, இது நாட்டாமன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி எடுத்துறது. போடி அங்கிட்டு. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? நாட்டாமைய பத்தி அப்பெல்லாம் பேசாதடி. அவரு எவ்வளவு நல்லவரும் தெரியுமா? ஆமா ஆமா நாட்டாம ரொம்ப நல்லவரடி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டாம பாடம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
பாத்தியா ரோட்ல ஒரு ஆளு கூட இல்ல, இந்த ஆளு வெறும் ரோட்டுக்கு வணக்கம் சொல்லிட்டு வர்றாரு. என்னடி நாட்டாம எப்படி கலைச்சிட்டு இருக்கு? அந்த காட்டாம வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். தீர்ப்பு சொல்றேன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது காட்டாம. ஐயோ எங்க அம்மா நான் நல்ல செமத்திய வாங்க போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு பேரும் ஓடுன இடத்துல ஓடுதுங்க. நீ சும்மா இருடி. நில்லுமா, எதுக்கு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு? எத்த என்ன ஆச்சு உனக்கு? அடி வாங்கிடுவீங்க ரெண்டு பேரும். என்ன பண்ணி தொலைச்சிங்க? எத்த நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறமா வந்து சொல்லு. என்ன கிண்டலான்னு கேட்க அதை திரும்பி காக்காய்க்கு போட்டுருவேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட சொல்ற டைலாக், என்கிட்ட சொன்னா செல்லுபடி ஆகுமா? என்னடி பண்ணி தொலைச்சிங்க? இந்த அடகாத சிரிக்கையோட சேராத நான் கேட்கறேன். ஆமா என் கூட சேர்ந்து அவ கெட்டு போயிட்டு இருக்கா பாரு. ஆமாடி பின்ன என்னடி ஆச்சு? என்னடி பண்ணி தொலைச்சிங்க? நான் எதுவும் பண்ணலமா. அடி பாவி, நீ ஒண்ணும் பண்ணலையா? அப்ப இவன் என்ன பண்ண? ஒழுங்கு மரியாதை உங்க அம்மா கிட்ட சொல்லு. நாங்க எதுவும் பண்ணலமா. பின்னத்துக்கடி உங்க அத்தைக்காரி வந்து என்கிட்ட அப்படி சொன்ன. அத்தை என்ன சொல்லுச்சு? நல்லா சொன்னா. ஏதோ அபிராமி மகனும் சிவகாமி மகனும் திறந்த பக்கத்துல அடிச்சுக்கிட்டு உருண்டாங்கன்னா மண்டை உடஞ்சு ரத்தம்லாம் வருதாமே. அடி பாவிகள், இப்ப புரியுதா உனக்கு நான் இதுக்கு வெளியூருக்கு வாக்கப்பட்டு போறேன்னு சொன்னேன்னு? புரியல. அவங்க ரெண்டு பேரும் திறந்த பக்கத்துல அடிச்சு உருண்டாங்க, அது சரிதான். மண்டை உடஞ்சு ரத்தமா வருதுன்னு யார் சொன்னது? அதான் யார் சொன்னது? நான் கேட்டதே திரும்பி என்கிட்ட கேளுடி. உனக்கு என்ன கண்ணு குருடா பச்சா என்ன? அடி வாங்கிட்டு பேராதீங்க ரெண்டு பேரும் எனக்கு வம்புக்கு இருக்கு தொலைஞ்சு வளராத. அங்க பாரு, ரெண்டு பேரும் நல்ல குத்துக்கள் மனிதன் நின்னுட்டு இருக்காங்க. எவனுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு? உன் கொல்லிக்கண்ணால பாரு. என்னது கொல்லிக்கண்ணா? ஆமாமா, எவ்வளவு தைரியம் தான் எங்க அண்ணி கண்ணா கொல்லிக்கண்ணு சொல்லுவ? அது பூதக்கண்ணு. என்னடி கொழுப்பா? அவ கொல்லிக்கண்ணுன்றா, நீ பூதக்கண்ணுன்றா. என்ன நினைச்சிட்டு தெரியுங்க? என்னடி ஏ பாரு, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கா? ஆமா எதுவும் ஆகல. அப்புறத்துக்கு அடிச்சுக்கிட்டு உருண்டாங்க, மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தமெல்லாம் ஓடுதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னது அப்படி? இவதான் என் பக்கத்துல ஒருத்தி நிக்கிறாள், அவதான் சொன்னா. நீ தானடி சொன்ன? நான் எப்ப சொன்னேன்? எனக்கு ஒரு ஆள் சொல்லுச்சு, அதை அப்படியே வந்து நான் வாங்கிட்டு சொன்னேன். அடி பாவிகளா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டது என்னமோ உண்மைதான். ஆனா மண்டை உடஞ்சி ரத்தம் ஓடுதுன்னு யாரு சொன்னது? ஒண்ணும் இல்லாதது 9 விஷயம் ஆக்குறாளே. ஏ வாய மூடிட்டு பேசாம இருடி. நீ வேணா பேசாம, என்னால பேசாம இருக்க முடியாது. அதுக்கு தான் இப்ப இங்க வந்து நின்னுட்டு. ஆமா, இல்லாட்டினாலும் நிலாவுல போய் நின்றுவா. போவாள் அங்கிட்டு. நீ சொன்னதை கேட்டு பதறி அடிச்சு ஓடி போய் வரேன்டி. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சண்டை விட்டதுக்கு காரணம் நீ தானாமே. ஐயோ இவையா சொன்னது? அதை இவதாண்டி சொல்லி தெரிஞ்சா. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் உனக்கு அண்ணே முறை. ஒன்னால எப்படி அவங்களுக்குள்ள சண்டை வரும்? இந்த ஊருக்குள்ள தங்கச்சியால அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையே வந்தது இல்லையாக்கும். நீ வாய மூடுறி. என்னால முடியாது. சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு காரணம் நீயா? யாருமா சொன்னது? அதெல்லாம் கிடையாது. நான் யார் சண்டைக்கும் காரணம் கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளைய கிளப்பிட்டு இருக்காத. அங்க பாரு, ரெண்டு பேரும் அத்தாவும் பாடி பில்டர் மாதிரி நின்றுட்டு இருக்காளுங்க. இதை மட்டும் காதுல கேட்டாலுங்க ஏனைய சங்க அறுத்து விடுவாளுங்க. ஏன்டி மது, அப்ப இந்த சண்டைக்கு காரணம் யாரு? அது யாரா? எங்களுக்கு என்ன தெரியும்? பின்னத்துக்கடி நீ வந்து அப்படி சொன்ன மாதிரி எனக்கு அந்த வெள்ளையம்மா தான் சொன்னா. வெள்ளையம்மா என்ன சொன்னா? அதானே, அதை கேளு மத. வெள்ளையம்மா என்ன சொன்னா? திறந்தப்புக்குள்ள அபிராமி மகனும் சிவகாமி மகனும் சண்டை போட்டு ஊருள்றாங்க. பஞ்சாயத்தை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மது குமரியும் பிரியா குமரியும் பஞ்சாயத்துல வந்து நின்னுட்டு இருக்காளியா அப்படின்னு சொன்னா. அடி பாவி, அவ இவ்வளவுதான் சொல்லியிருக்கா. ஆனா நீ என்னடானா என்னெல்லாம் வந்து என்கிட்ட அளந்து விட்டுருக்க. நானும் என்னமா ஏதாவது ஓடி வந்திருக்கேன்டி. மதனி, நான் சொன்னதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல மதனி. ஆமாமா, நீ கைகோட்டுக்கு சாட்சிக்கு போய் நிக்கிற பத்தியா? அதான் நான் சொன்னதெல்லாம் உண்மையை தவிர வேற இல்லன்னு சொல்ற. ஏன் சித்தி, உனக்கெல்லாம் அறிவே இல்லை. அடியே வாயை இழுத்து வச்சு அறுத்து புரியாம பாத்துக்க. அறுப்ப நான் வாயை காட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பேன், நீ அறுப்ப. பின்ன பேசாம இருடி. நானும் எனக்கு சொல்லி சமாளிக்கன்னு முடிச்சிட்டு இருக்கேன். என்னடி பண்றது? நாட்டாமே வந்துட்டாரு. ஊர்ல இருக்க ஆள் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு மட்டும் நீதான் காரணம்னு தெரிஞ்சிச்சு. அது எனக்கு பிரச்சனை இல்லடி. இப்ப எங்க ஆத்தா வந்தாதான் எனக்கு பிரச்சனை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனால நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.